சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்கே ராஜாங்கம் வந்துட்டு நைட்டு படுக்க போகும்போது நடந்த விஷயங்களை எல்லாம் யோசித்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. தமிழ்செல்வி தன்னோட அப்பாவையே ஜெயிலில் பிடிச்சி போட்டு ராஜாங்கத்துக்கு செல்லப்பாண்டியால் வர இருந்த அவமானத்தை தடுத்ததை நினச்சி ராஜாங்கம் நினச்சி பார்க்குறாரு. அதே மாதிரி அப்பத்தா சொன்னதையும் ராஜாங்கம் நினச்சி பார்க்குறாரு. உண்மையிலேயே தமிழ்செல்வி மேலே தப்பு இல்லை, வசந்தி மேலேயும் செல்லப்பாண்டி மேலேயும் தான் தப்பு. சேது ஒரு கோவக்காரன். அந்த நேரத்தில் தமிழ் போய் சொல்லலைன்னா சேது கோவத்தில் ஏதாவது ஏடாக்கூடமாக செஞ்சிருப்பான். அப்படின்னா தமிழ்செல்வி செஞ்சது சரிதானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் யோசிச்சுக்கிட்டே ராஜாங்கம் படுத்திருக்காரு. கொஞ்ச நேரத்தில் தூங்கவும் செஞ்சிடறாரு. அப்படி ராஜாங்கம் தூங்கும்போது ராஜாங்கத்தோட கனவுல அவரோட முதல் மனைவி, அதாவது சேதுவோட அம்மா வராங்க. அப்படி கனவுல வந்தவங்க ராஜாங்கத்தை பார்த்து, என்னங்க, உண்மையிலே தமிழ் மேலே எந்த தப்புமே இல்லைங்க. தமிழ்செல்வி பொய் சொன்னது சேது மேலே உள்ள பயத்தால தாங்க. தமிழ்செல்வி ரொம்ப நல்ல பொண்ணுங்க. உங்களுக்கு ஒரு அவமானம் வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே தன்னோட அப்பாவையே ஜெயிலில் பிடிச்சி போட்டுட்டா. ஒரு அப்பா எந்த அளவுக்கு மோசமான ஆளாக இருந்தாலும் எந்த மகளும் அப்பாவை விட்டு கொடுக்க மாட்டா. அப்படி இருக்கும்போது அப்பாவையே உங்களுக்காக ஜெயிலில் பிடிச்சி தமிழ்செல்வி போட்டுருச்சிங்க. இதிலிருந்தே தெரிஞ்சுக்கோங்க நம்ம குடும்பத்து மேலே தமிழ்செல்வி எவ்வளவு மதிப்பும் மரியாதையும் பாசமும் வச்சிருக்கான்னு. அது மட்டும் இல்லைங்க, தமிழ்செல்வி வயிற்றில் வளர்றது நான் தான். அதை நானே இப்போ உங்ககிட்ட சொல்லிட்டேன். நான் திரும்பவும் பிறந்து நம்ம வீட்டில் வாழணும்னு ஆசையாக இருக்குங்க. அதனாலையாவது சேதுவை எப்படியாவது சமாதானப்படுத்தி தமிழையும் சேதுவையும் சேர்த்து வச்சிருங்க. இது எல்லாத்தையும் விட இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குங்க. தமிழ் இப்போ மாசமாக இருக்கா. இந்த நேரத்தில் ரொம்ப தூரம் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி போய் படிச்சுட்டு வரா. இதனால தான் தமிழுக்கு ஒரு பெரிய ஆபத்தும் வரப்போகுது. அந்த ஆபத்தால் தான் தமிழ் வயிற்றில் வளர குழந்தைக்கும் ஆபத்து வரப்போகுது. அது என்ன ஆபத்துனா அப்படின்னு அடுத்த வார்த்தை சொல்கிற வரதுக்குள்ள ராஜாங்கம் திடீர்னு கண் முழிச்சிடுறாரு. உடனே மோகனாவும் என்னங்க ஆச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதுக்கு ராஜாங்கமும் ஒன்றும் இல்லை படு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து குடிச்சிட்டு படுத்துறாரு. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் இதை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருக்காரு ராஜாங்கம். அப்பந்தான் பார்த்தா சேது கரெக்டாக வந்து, அப்பா என்னப்பா ஆச்சு, இன்னைக்கு காலையில் இருந்தே உங்கள் முகம் சரியில்லையே, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் அதுக்கு ராஜாங்கம் வந்துட்டு, இல்லையா சேது, உன்னைய பெத்தவ என் கனவுல வந்தா, என்னைக்கும் வராதவ நேற்று திடீர்னு வந்தா, வந்து என்னென்னமோ சொல்கிறாயா, எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது, புரியலையா, என்ன செய்கிறதுனே தெரியாமல் இருக்கேன்யா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சேதுக்கிட்ட புலம்புறாரு. உடனே சேது வந்துட்டு, என்ன சொல்லியிருப்பாங்க அம்மா கனவுல வந்து, தமிழ்செல்வி ரொம்ப நல்ல பொண்ணு, சேதுவையும் தமிழ்செல்வியும் சேர்த்து வைங்க அப்படின்னு சொன்னாங்களான்னு சேது கேட்கவும் இங்கே ராஜாங்கத்துக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. உடனே ராஜாங்கமும், ஆமாய்யா சேது, உங்கள் அம்மா அதைத்தான் கனவுல வந்து சொன்னா. அது மட்டும் இல்லாமல் தமிழ்செல்வி வயிற்றில் வளர்றது அவதானாமா. தமிழ்செல்வி காலேஜுக்கு போயிட்டு வரும்போது ஏதோ ஆபத்து இருக்காமா. அதனால் தமிழ்செல்வி வயிற்றில் வளர குழந்தைக்கும் ஆபத்து இருக்குன்னு சொன்னா. என்ன ஆபத்துன்னு சொல்கிறதுக்குள்ளேயே நான் கண் முழிச்சிட்டேன்யா. அதுதான் எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது, என்ன செய்கிறதுனே தெரியலையா சேது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சேதுக்கிட்ட ரொம்ப வருத்தத்தோடு சொல்லவும் உடனே சேதுவும், என்னப்பா சொல்கிறீங்க, தமிழ்செல்வி வயிற்றில் வளர குழந்தை அம்மாவா, அப்படியா அம்மா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக கேட்குறாரு சேது. அப்போ ராஜாங்கமும், ஆமாப்பா அப்படிதாயா உங்கள் அம்மா சொன்னா அப்படின்னு சொல்லவும் உடனே சேதுவுக்கு தமிழ்செல்வி மேலே இருந்த கோபம் மொத்தமும் அங்கேயே போயிருது. தமிழ்செல்வியை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்து தமிழ்செல்வி கூட வாழணும்னு அவருக்கு ஆசை வந்துடுது. உடனே ராஜாங்கத்துக்கிட்ட, அப்பா நான் போய் தமிழை கூட்டிகிட்டு வரலாம்னு இருக்கேன்ப்பா, நீங்கள் என்னப்பா நினைக்கிறீங்க சொல்லுங்கப்பான்னு சேது கேட்கவும் அதுக்கு ராஜாங்கம் ரொம்பவே சந்தோஷப்பட்டு, ஐயா சேது, நீ இப்படி கேட்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கலையா. நேற்று அப்பத்தா சொன்ன மாதிரியே தமிழ் மேலே எந்த தப்பும் இல்லாத மாதிரி தாயா எனக்கும் தெரியுது. போய் கூட்டிகிட்டு வாயா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சந்தோஷமாக சொல்லவும் உடனே சேதுவும் அவங்க அம்மாவே தனக்கு மகளாக வந்து பிறக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக தமிழ்செல்வியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்காரு.